இது பாடசாலை ஆய்வு கூடத்தில் உள்ள ஒரு சுரமானி. இங்கு நாங்கள் என்ன ஆராய போகின்றோம் என்றால், நான் இசைக்கவைக்கு சக்தியை வழங்கப் போகின்றேன். அதுக்கு இறப்பர் சுட்டிகளால் அடிக்க வேண்டும். அப்போதுதான் இசைக்கவையின் உண்மையான அதிர்வெண் பெறப்படும். இசைக்கவைக்கு நான் சக்தியை கொடுத்துட்டு இதை நான் பெட்டி மீது வைக்கப் போகின்றேன். இசைக்கவையின் அதிர்வெண்ணும் சுரமானி கம்பியின் அதிர்வெண்ணும் சமனாக வரக்கூடியவாறு சுரமானி கம்பியின் நீளத்தை மாற்றப் போகின்றேன். இவற்றை அதிர்வெண்ணும் சுரமானி கம்பியின் அதிர்வெண்ணும் சமனாக வருகையில் இவரிலிருந்து சக்தி சுரமானி கம்பிக்கு இடமாற்றப்படும். நான் இசைக்கவைக்கு சக்தியை கொடுக்க இசைக்கவை பெட்டியினூடாக சுரமானிக்கு சக்தியை வழங்கும். ரெண்டு பேற்ற மீடுதனும் சமனா இருக்கைத்தான் அது நடைபெறும். அப்போது கருவி நடைபெறும். அப்போது கடதாசி ஓடி தூக்கி வீசப்படும். இதை நாங்கள் பரிசோதனை முறையாக காணப்போகிறோம். அதிலும் இசைக்கவையை இங்கால வைத்தலோ அல்லது பெட்டி மீது வைக்காமல் மேலே வைக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் வைக்க இசைக்கவையில் இருந்த சக்தி சுரமானி கம்பிக்கு இடமாற்ற முடியாமல் போய்விடும். பரிவு நடைபெறாது போய்விடலாம். அப்போ உயர் சக்தி இடமாற்றம் நடைபெற வேண்டும். இசைக்கவையிலிருந்து சுரமானி கம்பிக்கு உயர் சக்தி இடமாற்றம் நகர வேண்டும் என்றால் ഇതിൻ്റെ தளம் பெட்டியில் இருக்க வேண்டும். ഇതിൻ്റെ தளம் பெட்டியில் இருக்க வேண்டும். இசைக்கவை அதிர்ந்து கொண்டிருக்க வேண்டும். மற்றது பாலக்கட்டைகளுக்கு முளைக்கட்டைகளுக்கு முளைகள் ரெண்டுக்கும் நடுவில் அது இருக்க வேண்டும். அதுக்காண்டி கம்பிக்கு மேலே வச்சுக்கிட்டே கம்பியிலேருந்து கொஞ்சம் தள்ளி வைத்திருக்கிறது. அப்போதுதான் உயர் சக்தி இடமாற்றம் உங்களுக்கு நடைபெறும். சுரமானி பெட்டியின் மேற்பலகை மீது இசைக்கவையை வைக்கையில் மேற்பலகை அதிரும் போது அதற்கு கீழ்ப்பக்கமாக உள்ள வளிமூலக்கூறுகள் அதிர்வதனால் உருவாகும் ஒளியை வெளியேற்றுவதற்கு இத்துவாரங்கள் பயன்படும். சுரமானி கம்பியின் ஒரு முனைவை நிலைப்படுத்துவதற்கு சுரமானியில் 3 வட்ட கொழுக்கி திருகுகள் காணப்படும். சுரமானி கம்பியின் மறுமுடிவிடம் சுரமானி கம்பிக்கு இழுவையை தரக்கூடிய வகையில் ஒரு கப்பி, அதனுடனான நிறை அல்லது 2 திருகுகள், அந்த திருகுகளுடன் இணைத்து கம்பியை நாங்கள் இழுவைக்கு உட்படுத்தலாம். கம்பியை ஒரு இழுவைக்கு உட்படுத்துவதற்கு திருகின் துவாரங்களின் ஊடாக கம்பியை அனுப்பி அதை திருகில் சுற்றுவதன் மூலம் திருகினில் சுற்றுவதன் மூலம் கம்பியை ஓர் இழுவைக்கு உட்படுத்தி கொள்ளலாம். இதனை பயன்படுத்துவதற்கு இத்திருகினை தளர்த்தி கம்பியை சுற்றுவதற்குரிய திருகை வெளியே எடுத்து கம்பியை அந்த துவாரத்தங்கள் ஊடாக அனுப்பி முறுக்குவதன் மூலம் இழுவையை ஏற்படுத்தி கொள்ளலாம். மீண்டும் அதை நிலைநிறுத்துவதற்கு இத்திருகினை பூட்டுதல் வேண்டும். நிறைகள் மூலம் கம்பியை இழுப்பதற்கு கப்பி இங்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஒப்பமான கப்பி மீதாக செல்லும் சுரமானி கம்பியில் உள்ள நிறையேந்தியில் நிறைப்படிகளை இணைப்பதன் மூலம் சுரமானி கம்பி இழுவிசைக்கு உட்படுத்தப்படும். சுரமானி கம்பியின் இழுவிசையை அறியக்கூடிய ஒன்றாக இங்கு காணப்படும். சுரமானியில் 2 சென்டிமீட்டர் அளவிடைகள் நிரந்தரமாக பூட்டப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்றில் நீங்கள் வாசிப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஈர்க்கப்பட்ட சுரமானி கம்பி 2 ஒப்பமான முளைகளின் மீதாக செல்லப் போகின்றது. இந்த 2 பால கட்டைகளுக்கும் இடையில் உள்ள இழை ஓர் ஈர்க்கப்பட்ட இழையாக அதன் அடிப்படை அதிர்வில்
அதிர்வுறப் போகின்றது இங்கு. பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் இசைக்கவைகளின் தொகுதி ஓர் பெட்டியினுள் காணப்படும். அங்கு நீளங்களின் ஏறுவரிசையில் இசைக்கவைகள் அடுக்கப்பட்டிருக்கும். நீளங்களுக்கு ஏற்றவாறு அவைகளின் மீடிரன் மாற்றம் அடையும். அதில் நீளம் கூடிய இசைக்கவையின் மீடிரன் குறைவாகவும் நீளம் குறைந்த இசைக்கவையின் மீடிரன் உயர்வாகவும் இருக்கும். இசைக்கவையின் கீழ்ப்பகுதியை தண்டு அல்லது கைபிடி என அழைப்பர். இதை புயங்கள் என அழைப்பர். இசைக்கவைகளை அதிர வைப்பதற்கு இறப்பர் சுட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவ்வாறு அதிர்வூட்டப்படும் போது அவை தமது உண்மையான அதிர்வெண்ணில் நீண்ட நேரம் அதிரக்கூடியவாறு காணப்படும். அதிரும் இசைக்கவையின் தண்டு சுரமானி மீது வைக்கப்படும். அப்போதுதான் சுரமானிக்கு இசைக்கவையிலிருந்து சக்தி இடமாறக்கூடியதாக இருக்கும். முளைகளுக்கு இடைப்பட்ட தூரம் ஆரம்பத்தில் குறைவாக வைத்திருந்து பின்னர் படிப்படியாக அதிகரிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அடிப்படை அதிர்வு பெறப்படுவதை நாங்கள் உறுதிப்படுத்தலாம். ஆரம்பத்தில் அண்மையாக வைத்து பின்னர் நகர்த்தி அதன் நீளம் அதிகரிக்கப்படுதல் வேண்டும். இலேசான சிறிய கடதாசியால் கடதாசி ஓடி ஒன்று தயாரிக்கப்பட்டு அது கம்பியின் நடுவில் வைக்கப்படும். கம்பியின் நடுவில் முரண் கணு உருவாவதனால் உயர் இடப்பெயர்ச்சி ஏற்பட ஓடி தூக்கி வீசப்படுவதற்கான நிகழ்தகவு எங்களுக்கு உயர்வாக இருப்பதனால் கம்பியின் நடுவில் வைக்கப்படும். இங்கு கடதாசி ஓடி தூக்கி வீசப்படும் நிகழ்வை நீங்கள் அவதானிக்கலாம். அப்போது வரும் ஒளியை கூட உங்களால் அவதானிக்க கூடியவாறு இருக்கும். இசைக்கவையை வைக்கும் போதுள்ள அதிர்வால் கூட தூக்கி வீசப்படலாம். அவ்வாறு இங்கு நடைபெறவில்லை. இங்கு பாலக்கட்டைகளில் முளைகளில் 149 சென்டிமீட்டரிலும் மற்றையது 69 சென்டிமீட்டரிலும் காணப்படுகின்றது. ஆகவே பாலக்கட்டைகளுக்கு இடைப்பட்ட தூரமாக 20 சென்டிமீட்டர் காணப்படும். இங்கு ஈர்க்கப்பட்ட இலையில ஒரு நிலையான அலை உருவாகி இருக்கு. அதாவது λ/2 உருவாகி இருக்கும். அது இலையில நீளம் எல்லாக இருக்கும். அப்போ λ = 2L என்றிருக்கும். B = F λ Bக்கு பதிலாக TOA ஈர்க்கப்பட்ட இலையில அலைகின்ற வேகம் மீடுதனை இன்று அலை நீளத்து பதிலாக 2L போடுகிறது. இங்கு Fக்கு சமன்பாடு 1/2L √TOA என்று ஈக்குவேஷன் வரும். அது தியரி பாடலர் இருக்கு. பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் எங்களோட பாடத்திட்டத்திற்கு அமைய 2 ப்ராக்டிக்கல் செய்யக்கூடியதாக இருக்குது. அதில் ஒன்று தெரியாத இசைக்கவையின் மீடுதனை காணுது. ஒரு இசைக்கவை இருக்குது, அதன் மீடுதன் தெரியாது அதை காணப்போவீர்கள். இந்த சமன்பாடு F = 1/2L. இங்கே இழுவைக்கு பதிலாக நீங்கள் கட்டி தொங்க விட்ட வெயிட் எடுக்க போவீங்க. mg கீழே அதில் அழகு நீளத்து இந்த நிறைப்படிகளை
கட்டி தொங்க விட்ட தொகுதியோடு சேர்க்கிறதன் மூலம் என்ன மாற்றலாம். அதை மாற்ற மாற்ற எல் மாறிக்கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், நாங்கள் மாற்றுற ஆள் சேரா மாறி எக்ஸச்சில் இருக்குது, மாறுற ஆள் சேர்ந்த மாறி வையச்சில் இருக்குது. முதல் நாங்கள் மாற்றுறவர் ருட்டுகளை இருக்க கட்டாயம் ருட்டிலிருந்து அவரை விடுவிக்க வேண்டும். அப்படி பார்த்தா எஃப் வர்க்கம் சமன் 1/4L வர்க்கம் mg/n. நாங்கள் மாத்திரால் எக்ஸ் அச்சில் இருக்க வரும். திணிவினை எக்ஸ் அச்சுக்கு நீளத்தினை y அச்சுக்கும் எடுக்க வேண்டும். ஆகவே எல் ஸ்கேல் ஜி மேலே இருக்கட்டும் 4m இந்த எஃப் ஸ்கேல் கீழே வரட்டும் இன்டு ஹேபிட். இப்போ பாருங்க, உங்களுக்கு அது y சமன் mx பேட்டர்ன்ஸுக்கு வந்துட்டு, y சமன் mx பேட்டர்ன்ஸுக்கு வந்திருக்குது. இந்த வரையறைக்கு இருந்தீங்கன்னா உற்பத்தி காலம் பூரணீர் கூடாக இருக்கும். அந்த வரைகளிலிருந்து நீங்கள் படித்திறனை காண வேண்டும். படித்திறனுக்குள்ள மீடுரன் இருக்குது, மீடுரனை நீங்கள் காணலாம். இங்கு அடுத்த பரிசோதனையாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது எஃப்க்கும் எல்லுக்குமான வரை. எஃப்க்கும் எல்லுக்குமான வரையும் அது ஒரு வாய்ப்பு பார்க்கும் பரிசோதனை. இதுக்கு உங்களுக்கு இசைக்கவை தொகுதி தேவைப்படும். இசைக்கவை தொகுதி தேவைப்படும். இசைக்கவை தொகுதியிலிருந்து ஒவ்வொரு இசைக்கவையை எடுத்து பயன்படுத்த போறீங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீளம் மாறக்கூடும். அப்போ நாங்கள் எஃபத்தை நாங்கள் மாற்ற போகிறோம். அப்போ அது எக்ஸட்டுக்கு வர வேண்டும். அந்த சமன்பாட்டை எழுவாய் மாற்றினீங்கன்னா எல் சம் எஃப் என்ன செய்யணும், கீழே போகும். ஏண்டா 1/2 விட்டுக்க T/n இருக்கட்டும் இது 1/x 1/f வந்தால் இது உங்களுக்கு y சமன் mx ஃபேக்டர்ஸுக்கு வரும். இங்கே நீங்கள் வாய்ப்பு பார்ப்பது தான் வேறு வேறு இசைக்கவைகளை பயன்படுத்தி நீளத்தை மாற்றி 1/fக்கும் எல்லுக்கும் வரைவுக்கூட அது உற்பத்தி கால கூட நீர் கூடாக இருக்குமா என்று நாங்கள் செய்கிறது சரி என்று வாய்ப்பு பார்க்கின்ற பரிசோதனை. இந்த பரிசோதனையில் நீங்கள் பரிசோதனையை ஆரம்பிக்க முன்பு ஒரு சிறிய பிரச்சனை உங்களுக்கு பாருங்கள். எஃப் எல் இரண்டும் மாறி மாறி இருக்கும். அதாவது நீர் மாறாக இருக்கின்றது. இசைக்கவைகளிட மீடுதல் ஒரு உதாரணத்துக்கு 100 ஹெர்ட்ஸ் 200 ஹெர்ட்ஸ் 300 ஹெர்ட்ஸ் 400 500 என்று வருகின்றது என்று சொல்லி வைத்தால் 500 என்று வருகின்றது என்று வைத்தால் முதல்ல எல்லா இசைக்கவைகளுக்கும் கருவி நீளம் கிடைக்குமா என்று நீங்கள் பரிசோதிக்க வேண்டும். அதுக்கு நீளம் கூடவாக என்ற மீடுரன் குறைந்த மீடுரனை உடைய இசைக்கவையை எடுத்து அதுக்கு கருவி நீளம் கிடைக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். அப்படி கிடைத்ததன் பிறகுதான் பரிசோதனையை ஆரம்பிக்க வேண்டும். பரிசோதனையை ஆரம்பிக்க மீடுரன் கூடிய இசைக்கவைக்கு நீளம் குறைவாயிருக்கு. மீடுரன் கூடிய இசைக்கவைக்கு நீளம் குறைவாயிருக்கு. அதில் இருந்து பரிசோதனையை ஆரம்பிக்க வேண்டும். அப்போதுதான் அடுத்த இசைக்கவைகளுக்கு அடிப்படை வருகிறது என்பதை உங்களால் உறுதிப்படுத்தக்கூடியவாறு இருக்கும்.